கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாங்களும் நல்லா இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு ஒரு அருமையான வசனத்தின் மூலமா இந்த காலை வேளையில உங்களை திருப்தியாக்க போகிறார். வேத வசனத்துல நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், விளையச் செய்கிற தேவனாலே ஆகும். விளையச் செய்கிற தேவனாலே ஆகும். என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம இந்த மாத கடைசிக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை விளைச்சல், நம்ம பயிர் ஒருவேளை நம்ம விதைச்சிருப்போம், அதுல அறுவடையை நம்ம பார்க்க முடியாதபடி ஏதோ ஒரு குறை காணப்படலாம். அதே போல நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் கூட அது நீங்க சுதந்திரிக்க முடியாதபடி தாமதமாகலாம். ஏதோ ஒரு பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் தாமதமாகலாம், கற்பத்தின் கனி தாமதமாகலாம், வேலையின் காரியங்கள் தாமதமாகலாம். ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில தாமதமாய் கொண்டே இருக்கலாம். ஆனா இந்த மாத இறுதியில ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றா? விளைய செய்கிற தேவனாலே ஆகும். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இதுவரை நீங்க பிரயாசப்பட்டிருப்பீங்க, ஆனா அதனுடைய பலனை நீங்க என்ன செய்யல, எதிர்பார்க்கல. ஆனா இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய பாதத்துல உங்க இருதயத்தை தாழ்த்தி நீங்க ஜபிக்கும் போது அந்த விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம ஒரு விதைய போடுறோம், அதை நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு நீர் பாய்ச்சுகிறோம், அதுக்கு உரமிடுகிறோம். அது வளர வளர அவனுடைய மொட்டுகளை பார்க்குறோம், பூக்களை பார்க்குறோம், காய்களை பார்க்குறோம், கனிகளை பார்க்குறோம். அதே போலதான் உரமிடணும், அதை நம்ம பண்படுத்தணும், பயன்படுத்தணும். அப்பந்தான் அதனுடைய விளைச்சலை காண முடியும். அதே போல நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வேதத்தை வாசித்து உபவாசித்து அவருடைய பாதத்துல காத்திருக்கும் போது நிச்சயமா விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். வேதாகமத்துல நம்ம யோசேப்பை குறித்து பார்க்கலாம். யோசேப்பு ஒரு நல்ல தரிசன சொப்பனை காண்கிறா. எப்படி அத்தனை கதிர்களும் அவரை வணங்குனது போல தரிசனம் கண்டா. அப்ப அதே போல நாட்கள் நகர்ந்தன. அந்த காலங்களும் சமயங்களும் வரும்போது சொந்த சகோதரர்கள் அங்க இருக்கிற இடத்துல பஞ்சம் ஏற்பட்ட போதிலும் அத்தனை பேர் என்ன செய்யறாங்க? அந்த யோசேப்பை தேடி வருகிறாங்க. அப்போ அங்க அந்த எகிப்துக்கு வாராங்க. அங்க ராஜா யாரு? இந்த யோசேப்பு தான். அப்ப இந்த யோசேப்பை என்ன செய்யறாங்க? எல்லாரும் நமஸ்காரம் பண்றாங்க. அப்ப பண்ணி அதே யோசேப்பு தான் என்ன செய்யறாரு? சகோதரருக்கு கொடுத்து அவர்களை என்ன செய்யறாரு? திருப்திப்படுத்துகிறா. அன்பு பிள்ளைகளே, அதே என் ராஜாதி ராஜா அவர்களை என்ன செய்யறாங்க? அவங்களை என்ன செய்யறாங்க? திருப்தி அடைய செய்யறாங்க. அந்த எகிப்துக்கு அந்த யோசேப்பை கர்த்தர் என்ன செய்யறாரு? ராஜாவை அதிபதியா மாற்றுகிறான். அப்போ இன்றைக்கு ஒருவேளை அந்த குறிப்பிட்ட அந்த வெளியே செய்கிற தேவனாலே அந்த யோசேப்பை கர்த்தர் என்ன செய்தாரு? அந்த எகிப்து தேசத்துக்கே அதிகாரியா மாற்றினா. இன்றைக்கு நீங்க உங்க குடும்பத்தாரால தள்ளப்பட்டிருக்கீங்களா? உற்றாரால தள்ளப்பட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் உங்களை நேசித்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சு கொண்டு இருக்காங்களா? இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது, பொறுமையா காத்திருக்கும் போது நிச்சயமா விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஜெபிப்போமா? வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினா என்று நிறைவேற்றினீ. வார்த்தையினா நீ சொன்னதனா கரங்களினா இந்த நிறைவேற்றினி. நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மகளே, மகனே, நீங்க யாரோ இருந்தாலும், ஒருவேளை நீங்க ஐயோ நான் இதுவரையும் விளைச்சலை காண முடியலையே, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது, என் விளைச்சல்ல ஆசீர்வாதம் இல்லையே,
ஒருவேளை நான் என் தோட்டத்துல எதிர்பார்க்கிறேன், அதுலயும் ஆசீர்வாதம் இல்லையே. பிள்ளைகளை நான் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலான்னு பார்க்கிறேன், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமும் குறைந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறான். மகளே, மகனே, நீ யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு நீ முதலிடம் கொடுக்கும் போது நிச்சயமா விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆண்டவருக்கு நீங்க முதலிடம் கொடுக்கும் போது நிச்சயமா உங்க பிள்ளைகளுடைய காரியத்துல ஒரு ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். யோசேப்பு அந்த எகிப்து தேசத்துல அதிகாரியா மாற்றின ராஜாதி ராஜா உங்களையும் உங்க பிள்ளைகளையும் நீங்க இருக்கிற இடத்துல, பட்டணங்கள்ல, கிராமங்கள்ல உங்க பிள்ளைகளை தலைநிமிர பண்ணுவா, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. ஐயா, உங்களுக்கு நன்றி. பிள்ளைகள் குடும்பமா பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீங்க. மகிமை டிவிக்காக ஜெபிக்கிற அந்த டிவியின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கட்டும். அந்த டிவியை ஒளிபரப்புற அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த தேவைகளை சந்தித்து கொடுங்க. அதன் மூலமா அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் பயன்பெற உதவி செய்யுங்க. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.